ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 4 வந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்கூலுக்கு தேவையான அந்த ஸ்கூல் சப்ளைஸ், அந்த ஷூஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு தான் நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா பேட்டாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான அந்த ஒயிட் ஷூ, அப்புறம் வந்து பிளாக் ஷூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே வந்து நல்லா கிடைக்கும். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு வந்து இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து பிளாக் கலர் ஷூஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஷூஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஷூ தான் வாங்கலான்னு வந்திருக்கோம். ஸோ வந்து புது வருஷம் சரி ஓகே ஒயிட் ஷூ வந்து போட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் ஒயிட் ஷூ வாங்கினோம். ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ண அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த ஷோரூமே பார்த்திங்கன்னா நல்ல வந்து க்ரௌடாக இருந்தது. நிறைய வந்து கிட்ஸை வந்து பார்க்க முடிஞ்சது. இப்போ நாங்கள் வந்து ஷூ வாங்கிட்டு வந்து ஸ்கூல் சப்ளைஸ்க்கு தேவையான பொருட்கள் ஏற்கனவே பேக்கு, அந்த லன்ச் பேக் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நான் புதுசாலாம் எதுவுமே வாங்கலை. முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டோனட் வாங்கலான்னு வந்திருக்கோம். இது வந்து கிறிஸ்பி க்ரீம்னு ஒரு ஷாப்பு. இங்கே வந்து டோனட் சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து நார்மலாக நம்ம மற்ற பேக்கரி ஷாப்பில் இருக்கிற டோனட்டோட விலையை விட இங்கே வந்து டோனட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸும் அதிகம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கிடைக்கும். இங்கே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட்டில் ஒன்று இருக்கும், செம்மையாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 2 டோனட் வாங்கினோம். அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8 ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ 2 டோனட்டே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். மற்ற பேக்கரி ஷாப்பில் இருக்கிற டோனட்ஸை விட இவங்க கிட்ட இருக்கிற டோனட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோனட்லாம் சாப்பிட்டு நாங்கள் வந்து ஓகே டின்னரையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்து ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம். இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட் கிடைக்கும். நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தாய் நூடுல்ஸில் தான் வந்து ட்ரை பண்ணேன். ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சு ரொம்ப லேட் ஆனதுனால நிறைய கடைகளில் எங்களுக்கு ஃபேவரேட்டான ஃபுட்டு வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ ஓகே வந்து தாய் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தாய் ஃபுட் சாப்பிட்டோம். என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா பீஹூன், அதுவும் ஒரு நூடுல்ஸ் தான், அதுவும் அது சாப்பிட்டாங்க. நான் வந்து பேட் தாய் நூடுல்ஸ் சாப்பிட்டேன். இதில் வந்து நம்ம அந்த பீனட்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த லெமன்லாம் ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தாய் ஸ்டைலில் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வந்து ஷூஸ், அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு தேவையான அந்த சின்ன சின்ன வாட்டர், ஏன்னா குட்டி பாப்பாவும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அவளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். பேன்கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சியான ஒரு பேன்கேக் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். பேன்கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து பேன்கேக் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து நான் ஃபுல்லாகவே மைதா மாவில் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ அதனால நான் மைதா மாவை கொடுக்கலாமல் நான் வந்து ராகி மால்ட் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக ராகி ஃப்ளவர், நாட்டு சக்கரைலாம் சேர்த்து நல்லா தண்ணி இல்லாமல் கலந்து இதை நல்லா ஒரு கெட்டியாக உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமா, நல்லா கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ரெசிபீஸ் எல்லாம் பேபி ஃபுட் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனல்லே நிறைய இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவளுக்கு வந்து நான் வந்து ராகி மால்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேன் கேக் ரெடி பண்ண போகிறேன். பேன் கேக்கு ஒரு எக்கு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு மாவுக்குன்னா நீங்கள் ஒரு எக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப கம்மியான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது 2மே எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம சேர்த்துக்கிறோம். சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் வந்து சேர்த்துட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பட்டரையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க.
உங்ககிட்ட எலக்ட்ரிக் விஸ்க் இருந்ததா அத கூட நீங்க யூஸ் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். நான் ஹேண்ட்லே தான் ஹேண்ட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, வெனிலா எசன்ஸ் சேர்த்தா நல்லா அந்த எக்கோட ஃப்ளேவர் அந்த வாசனை தெரியாம இருக்கும். என்கிட்ட வெனிலா எசன்ஸ் வந்து தீந்து போயிடுச்சு. ஸோ, அதனால அத சேர்க்காம செஞ்சிருக்கேன். நீங்க வந்து உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா அத சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அந்த எக்கோட வாசனை வந்து அந்த பேன் கேக்ல உங்களுக்கு வராது. ஸோ வந்து நல்லா பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நான் 1 கப்பு மைதா மாவ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த கட்டி இல்லாம நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்மூத் பேட்டரா வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து பால் தேவைப்படுச்சுன்னா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஸ்மூத் பேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நல்லா வந்து சூடான பேனோ இல்லைனா தோசை தவாவோ எதுலேயோ வந்து நீங்கள் வந்து பேன் கேக் ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து அதை பபிள் விட்டு ஒரு பக்கம் நல்லா சைட் குக் ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடிலாம் இந்த பேன் கேக் செய்ய மாட்டேன். ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மைதா மாவு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து மந்த்லி ஒரு தடவை தான், மந்த்லி ஒன்ஸ் தான் நான் வந்து செய்வேன். அடிக்கடிலாம் இதை வந்து செய்கிறதில்ல. ஸோ இந்த பேன் கேக்கு மேலே நீங்கள் வந்து ஹனி சேர்த்துக்கலாம், இல்லைனா மேப்பிள் சிரப் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து பேன் கேக் சிரப்னே தனியாகவே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப யம்மியான ஒரு பேன் கேக். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து செகண்ட் பேட்ச் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது 11:30 to 1:30 வரைக்கும் ஒரு பேட்ச் இருக்கு. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, 9:00ல ஆரம்பிச்சு 9:30லேருந்து 9 to 11 அந்த 2 ஹவர்ஸ் தான் வந்து நர்சரி ஸ்கூல் கிடையாது, ப்ளே ஸ்கூல் தான் அது. ஸோ 2 ஹவர்ஸ் தான் வந்து ஸ்கூல் வந்து நடக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பேட்ச் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த ஆஃப்டர்நூன் பேட்ச்க்கு வந்து நான் போட்டுட்டேன். ஸோ பெரிய பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, அவள் P2 போகிறதுனால ஃபஸ்ட்டு ஜனவரி 4 வந்து ஸ்கூல் கிடையாது. ஜனவரி 5ல வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அவளுக்கு வந்து இன்றைக்கி லீவு. ஸோ அதனால் எல்லாருமே சேர்ந்து போய் ஸ்கூலில் விட போனோம். ஸோ மாஸ்க்கெல்லாம் வந்து போடவே இல்ல. ஆனா வந்து மாஸ்க் போட்டு பழகணும். ஏன்னா ஸ்கூல்ஸில் வந்து மாஸ்க்க போட்டா தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மாஸ்க்கெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டு அந்த பேக்கு, ட்ரெஸ்ஸு, ஷூ எல்லாம் வந்து மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த மாதிரியான ப்ளே ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்க செலக்ட் பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் டயர்ட் ஆக மாட்டாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வந்து எங்க அப்பார்ட்மெண்ட் கீழ இறங்கி அந்த பார்க் சைட் போனாலே வந்து ஸ்கூல் வந்துரும். ஸோ ஒன்லி 2 ஹவர்ஸ் தான். ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அவங்களும் வந்து ஸ்கூல்ல போய் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவ வந்து ஸ்கூல்ல வந்து போறதுக்கு அளவே இல்ல. என் பெரிய பொண்ணுலாம் ஸ்கூல் போறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து அழுதாங்க. ஆனா இவங்க வந்து அழவே இல்ல. அந்த ஸ்கூல் உள்ள போறதுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். எப்படா எங்கன உள்ள விடுவீங்க அப்படின்னு அந்த அளவு எக்ஸைட்மெண்ட்டு. அந்த கியூல கூட அவ வந்து நிக்கல. நான் உள்ள போணும், நான் ஃபஸ்ட்டு போணும் அப்படின்னு. நானும் அழுவாலாம் எதிர்பார்த்தேன். ஆனா அழவே இல்ல. ஸோ ரொம்ப ஜாலியா வந்து ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. நான் வந்து குக் பண்ணும்போது நானும் வந்து குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து குக் பண்ணிகிட்ருந்தா. இப்படி தான் வந்து எங்களுடைய ஃபஸ்ட் டே ஸ்கூல் வந்து இப்படி தான் போச்சு. 2 ஹவர்ஸ் தான் நான் அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வர அந்த இதெல்லாம் இருக்காது. ஏன்னா வந்து போறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. உங்களுக்கு ரொம்ப கேப் மிஞ்சி போனா ஒரு 1 ஹவர் கேப் தான் இருக்கும். ஸோ வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஆனா வந்து அவங்களும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிப்பாங்க. உங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அவ்வளோதான். என்னோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 2 1/2 வயசு ஆகுது. இந்த ஏஜ் தான் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு ஸ்கூலுக்கு சேர்த்து விடுறதுக்கான கரெக்ட்டான ஏஜ். ஸோ இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.